guys, welcome to Guru Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Swiss chard வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு Swiss chard எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் தண்டு இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து எல்லோ கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கலரில் இருக்கிற Swiss chardயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் கேல் கூட எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். ஸோ அந்த தண்டையும் சேர்த்து நல்லா நறுக்கிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை இலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 4 பிஞ்ச் பெருங்காய பொடி அதையும் போட்டுக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 1/2 கப்பு போட்டுட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போது 2 வரமிளகா அதையும் பிச்சு போட்டுக்கலாம். ஸோ நல்லா அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நறுக்கின அந்த Swiss chard போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அடுத்த டைம் போட்டுக்கோங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த Swiss chardோடைய குவான்டிட்டி வந்து கம்மியாகிட்டே போகும், தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. பாருங்கள், கீரையில் இருக்கிற தண்ணிலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த கீரை வேகிறதுக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 1 மினிட்டுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தண்ணி ட்ரையாக இருக்கா இல்லையான்னு. ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1/2 கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் இருக்கிற ஹீட்டே போதும் கீரையும் அந்த தேங்காய் துருவலும் வதங்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான Swiss chard பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடை நீங்கள் கேல் வச்சும் செய்யலாம். ஸோ இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய், ஸ்டே சேஃப், டேக் கேர்.